மலேசிய இந்து இளைஞர் பேரவையின் முன்னாள் தேசிய தலைவர் ரத்னஸ்ரீ விவேகச் சுடர் RP வேலாயுதம் இன்று காலமானார். முன்னாள் தமிழ் பள்ளி தலைமையாசிரியருமான வேலாயுதம் நேற்று இரவு மாரடைப்பு காரணமாக பெந்தோங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பயனளிக்காமல் போகவே இன்று விடியற்காலை 5 மணி அளவில் அவர் காலமானார் எனும் தகவலை அவரது துணைவியார் திருமதி கலாவதி கூறினார். 64 வயதான வேலாயுதம் 1986ஆம் ஆண்டு ஜெரான்டூட் இந்து இளைஞர் இயக்கத்தில் அவரின் சேவையை தொடங்கி அதன் பின்னர் பகாங் மாநில இந்து இளைஞர் பேரவையின் மாநில தலைவராகவும் அதன் பிறகு மலேசிய இந்து இளைஞர் பேரவையின் தேசிய தலைவராகவும் பொறுப்பேற்று இந்து இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் சமய கலை கலாச்சார மேம்பாட்டுக்கும் பல அரிய சேவைகளை வழங்கி வந்துள்ளார். குறிப்பாக இந்து இளைஞர் பேரவையின் அனைத்து நடவடிக்கைகளின் அறிக்கைகள், கூட்ட குறிப்புகள் என அனைத்தும் தமிழ் மொழியில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி வந்துள்ளார். அதிலும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் மலேசிய இளைஞர் பேரவை ஆகிய ஏற்பாட்டிலான தேசிய மற்றும் அனைத்துலக அளவிலான இளைஞர் பரிமாற்ற திட்டங்களில் இந்து இளைஞர் இயக்கங்களை பிரதிநிதித்து அதிக எண்ணிக்கையில் இந்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை அவர் பெற்றுத் தந்துள்ளார். இந்து இளைஞர் பேரவை தேசிய தலைவராக வேலாயுதம் பொறுப்பு வகித்து வந்த காலகட்டத்தில் அப்போதைய மகிக தேசிய தலைவர் துன் எஸ் சாமிவேலு, துணைத் தலைவர் டான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் ஆகியோருடன் நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து இளைஞர் இயக்கத்தில் ஏற்படுத்திய மறுமலர்ச்சியை போன்று வேலாயுதம் இந்து இளைஞர் இயக்கத்தில் ஏற்படுத்திய மறுமலர்ச்சியைப் போன்று வேலாயுதம் மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமையாசிரியர் மன்ற தேசிய தலைவராக பொறுப்பு வகித்து வந்த காலகட்டத்தில் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு சிறப்பான சேவைகளை வழங்கி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னாரின் இறுதி சடங்கு நாளை அக்டோபர் 1ஆம் திகதி காலை 10 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12:30 மணி வரையில் எண் 52 ஜாலான் ஓகிட் 4 தாமான் ஓகிட் பென்தோக் பஹாங் எனும் முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்றும் அவரின் உடல் ரவூப் சீன மின் சுடலையில் தகனம் செய்யப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.